உலக அளவில் புகழ்பெற்ற திருவாரூர் ஆழி தேரோட்டம் வரும் 7ஆம் தேதி கோலாகலமாக நடைபெறவுள்ளது. கலைநயமிக்க குதிரை பொம்மைகளுடன் 350 டன் எடையளவு கொண்ட ஆழி தேரின் சிறப்பு அம்சங்கள் குறித்து விரிவாக பார்க்கலாம் இந்த செய்தி தொகுப்பில். கோவில் கட்டப்பட்டதற்கான எவ்வித ஆதாரமும் இன்றி விளங்கும் திருவாரூர் ஸ்ரீ தியாகராஜ சுவாமி கோவில் உலகின் முதல் கோவிலாகவும் பூமிக்குரிய ஸ்தலமாகவும் சைவ சமயத்தின் தலைமைப்பிடமாகவும் திகழ்ந்து வருகிறது. இந்தியாவிலேயே அதிகமான சன்னதிகளை கொண்ட ஆலயமாகவும் விளங்குகிறது. இப்படி பல்வேறு சிறப்புகளை கொண்ட இந்த ஆலயத்தின் வருடாந்திர பங்குனி உற்சவமானது அஸ்வினி முதல் ரேவதி வரையிலான 27 நட்சத்திரங்களை அடிப்படையாக கொண்டது. பொதுவாக ஊர் பெயரை சொல்லும்போது அவ்வூரின் சிறப்பு அம்சம் முன்பு கூறப்படும். அந்த வகையில் உலக பிரசித்தி பெற்ற திருவாரூர் ஆழி தேரோட்டத்தினை பற்றியும், தேர் அசைந்து வரும் பேரழகு, தேரோட்டத்தினை நடத்தி வைத்த சைவ சமய குரவர்கள் குறித்தும் தேவாரங்களிலும் பெரிய புராணத்திலும் ஆலய கல்வெட்டிலும் சான்றாக குறிப்பிடப்பட்டுள்ளன. பொதுவாக காணப்படும் தேர்களின் வடிவமைப்பை காட்டிலும் முற்றிலும் வித்தியாசமாக காணப்படுவதால் திருவாரூர் தேர் ஆழி என்ற அடைமொழியோடு அழைக்கப்படுகிறது. தேரின் கலசத்தில் இருந்து கீழ் நோக்கி தேரை பார்க்கும்போது ஸ்ரீ சக்கர வடிவில் காணப்படுவது இத்தேரின் சிறப்பு அம்சமாகும். ஆழி என்றால் மிக பெரியது. மிக பெரியது என்பதற்கு இலக்கணமாக இத்தேரின் வடிவமைப்பு காண்போரை மெய்சிலிர்க்க வைக்கிறது. ஆன்மீகத்திற்கு அப்பாற்பட்டு உலக அரங்கில் பேசப்படும் திருவாரூர் ஆழித்தேரில் மரபீடம், 500க்கும் மேற்பட்ட கலை நயமிக்க சிற்பங்கள், எண்கோண வடிவில் குறுக்கு வெட்டு தோற்றத்தில் 20 பட்டைகளாக வடிவமைக்கப்பட்டு கட்டுமானத்தின் இலக்கணமாக திகழ்ந்து வருகிறது. 96 அடி உயரமும் 350 டன் எடையும் கொண்டு பிரம்மாண்டமாக வீதியினை ஆக்கிரமித்து நிற்க தேரின் முன்பக்கம் 4 வேதங்களை அடிப்படையாக கொண்டு பிரம்மாண்ட வகையில் வடிவமைக்கப்பட்டுள்ளது. 2 பச்சை நிறம், 2 வெள்ளை நிறம் கொண்ட 4 குதிரைகள் கட்டப்பட்டு பிரம்மா தேரை ஓட்ட தேர் பாய்ந்து செல்வது போல் நம் கண் முன் வடிவமைத்து காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. சுமார் 350 டன் எடையளவு கொண்ட இந்த தேரை வீதிகளில் பக்தர்கள் பக்தி பரவசத்துடன் இழுத்து செல்ல ஏதுவாக 4 டன் எடையளவுடன் 240 அடி நீளம் கொண்ட 4 பிரம்மாண்டமான வடங்கள் கட்டப்பட்டுள்ளன. பக்தர்கள் தேரை இழுப்பதற்கு ஏதுவாக தேர் சக்கரங்களை உந்தச் செய்யும் வகையில் 2 புல்டோசர் இயந்திரங்களும் தேரோட்டத்தில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. தேர் வீதிகளில் சீராக செல்லும் வகையிலும், தேர் வீதிகளில் செல்லும் போது அதன் வேகத்தை முறைப்படுத்திடவும் தேரின் 4 இரும்பு சக்கரங்களிலும் ஹைட்ராலிக் பிரேக் பொருத்தப்பட்டு தேரோட்டம் நடைபெறுவது வேறு எங்கும் காண முடியாத காட்சி. ஆழித்தேரோட்டத்திற்கு முன்பாக ஸ்ரீ விநாயகர், ஸ்ரீ சுப்பிரமணிய சுவாமி தேர்களும், ஆழித்தேருக்கு பின்னே அம்பாள், ஸ்ரீ நீலோத்பலாம்பாள் தேரும், அதனைத் தொடர்ந்து ஸ்ரீ சண்டிகேஸ்வர சுவாமி தேர் என ஒரே நாளில் 5 தேர்கள் ஆலயத்தின் 4 ராஜ வீதிகளையும் வரும் ஏப்ரல் 7ஆம் தேதி அலங்கரிக்க உள்ளன. 4 சக்கரங்களிலும் ஹைட்ராலிக் பொருத்தப்பட்டு முதலாக தமிழகத்தில் இயக்கப்பட்ட தேர் திருவாரூர் தேர் என பெருமையுடன் கூறுகிறார் தேரை முட்டுக்கட்டை கொண்டு இயக்கும் கருணாகரன். இந்த தேர் தேவலோகத்திலிருந்து பூலோகம் வந்த தேர். ஆழித்தேர் வித்தகனை நான் கண்ட தாரூரே என்று திருநாவுக்கரசு நாயனார் பாடுகிறார்கள். இதுபோல பாடல் பட்ட தேர் வேறு எவ்வூரிலும் கிடையாது. திருவாரூர் மட்டுமே பழமையான தேர். அப்பொழுது புதுப்பிக்கப்பட்டு 10 சக்கரம் இருந்ததை 4 சக்கரமாக இரும்பு சக்கரங்கள் மாற்றி ஹைட்ராலிக் பிரேக் செட் செய்து முதலாக தமிழகத்திலே ஓட்டப்பட்ட தேர் இந்த திருவாரூர் ஆழித்தேர். குதிரை, பிரம்மா உள்ளிட்ட பொம்மைகளை 80க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் கலை நயத்தோடு இரவு பகல் பாராமல்
தேரை உருவாக்கி வருவதாக அதன் வடிவமைப்பாளர் கார்த்திகேயன் தெரிவித்துள்ளார். 5 தேர்கள் உள்ளது. இதுக்கு இந்த வேலைப்பாடுகள்லாம் நாங்கள் தான் 3 தலைமுறையாக செஞ்சுக்கிட்டு இருக்கோம். மற்றபடி 25 நாட்களாக 10-15 பேரை ஆளை வச்சு ராவும் பகலும் பாராமல் இதை செஞ்சுக்கிட்டு இருக்கோம். ஆழித்தேரில் தியாகராஜ சுவாமி ஆடி அசைந்து வரும்போது ஆரூரா தியாகேசா என மக்கள் விண்ணதிர கோஷமிடுவார்கள். பக்தர்களின் கோஷம், கைலாய வாத்தியங்கள், திருமுறை முழக்கங்கள் ஆகியவற்றை கேட்கும்போது பூலோக கைலாயமாக திருவாரூர் மாறியிருக்கும் என்றே சொல்லலாம்.